ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரங்கிக்கால அடை தோசை. அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1/2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பரங்கிக்காய் ஒரு கீத்து பரங்கிக்காய் எடுத்துகிட்டு அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஊற வச்சுருக்க அரிசி பருப்புலையே 5 வரமிளகாய், ஒரு கையளவு கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதிலே நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சிக்கலாம். அது மாவு அரைக்கும் போதே பரங்கிக்காயும் சேர்த்துட்டு அந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது உடனே நீங்கள் தோசை சுட்டுடலாம். புளிக்க வைக்கணுன்ட்டு இல்லை. மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு தோசையை ஊற்றிட்டு 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா, முருகலாக வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பரங்கிக்காய் அடை தோசை ரெடி. இது தேங்காய் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.